அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு கை புரோட்டீன் சிக்கன் சாண்ட்விச் தான் செய்ய போகிறேன். இது ரெண்டிங் சாண்ட்விச். இந்த ரெண்டிங் சாண்ட்விச்சை நிறைய பேர் செய்து போட்டிருக்காங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் எப்போ வேணுமென்றாலும் செய்து சாப்பிடலாம். செய்ய தெரியாதவர்கள் கூட செய்து சாப்பிடலாம். அவ்வளோ குயிக்காகவும் ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்திடலாம். நீங்கள் எப்போ வேணுமென்றாலும் செய்து சாப்பிடலாம். அவ்வளோ சத்துக்கள் அடங்கி இருக்குது. நல்லா ஹை ப்ரோட்டீன் வேறு. இந்த ஈஸியான சாண்ட்விச் எப்படி செய்யலாம்ன்றதை வாங்க பார்க்கலாம். அதை நம்ம ஸ்டீம் பண்ணுற ஸ்டீமர் எடுத்துக்கொள்ளுங்க. அது கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு நான் இந்த இட்லி சட்டிலாம் நான் வைக்க போகிறேன். அது உள்ளுக்கு ஒரு தட்டு இருக்குது. அதுக்கு மேலே 2 இட்லி தட்டும் இருக்கும். சிக்கன் எடுத்து எலும்பு இல்லாமல் சதையை மட்டும் சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நான் கொஞ்சம் கூடுதலான சிக்கன் எடுத்து கொஞ்சம் ஒரு தட்டில் அப்படி வச்சது. நீங்கள் கொஞ்சம் சிக்கன் எடுக்கிறதா எல்லாத்தையும் ஒரே தட்டில் வச்சுக்கொள்ளலாம். அதோட காஷ்மீர் சில்லி, நல்லா காஞ்ச கொச்சிக்காய், சிவப்பு கொச்சிக்காய் அது 2, ஒரு பச்சை கொச்சிக்காய், கொஞ்சம் வெள்ளைப்பூடு, 2 முட்டை, ஒரு 100 கிராம் அளவு இருக்கும் இந்த சிக்கன், எலும்பில்லா சிக்கன். அதுக்கு இவ்வளோ பொருளும் எடுத்தேன்னா நான் அளவுகள் போடலை, நான் சொல்கிறேன். ஸ்க்ரீனில் நான் வருது பொருட்கள் பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு எடுத்துக்கொள்ளுங்க. எத்தனை பேர் இருக்குன்னு எடுத்துக்கொள்ளுங்க. நான் ஒரு 3 பேர் அளவுக்கு எடுத்தேன். நான் இவ்வளவும் 3-4 பேர் சாப்பிடலாம். இப்போ அவிஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அவிய விடுங்க. அவிஞ்சதுக்கு பிறகு நல்லா ஆற விடுங்க. அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. ஆற விட்டு தான் நம்ம மற்ற வேலையில் செய்யணும். நான் இப்போ சிக்கன் எடுத்து என்ன செய்ய போகிறேன், சின்ன சின்னதாக கையாலே பிச்சு எடுக்க போகிறேன். நீங்கள் கட்டிங் போர்டில் வச்சு கத்தியால் கூட கட் பண்ணி சின்ன சின்னதாக எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துகிட்டு நான் கொஞ்சம் ஃப்ரை பண்ண போகிறேன். நான் சாண்ட்விச் பார்த்ததில் கூடுதலான பேர் சும்மா அப்படி தான் போட்டாங்க அவிச்சிட்டு. நான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குமென்றதுக்காக கொஞ்சம் ஃப்ரை பண்ணி கொஞ்சம் ஆயில் விட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ இந்த பேஸ்ட்டை செய்து எடுப்போம் சாண்ட்விச்சுக்குள்ளே வைக்கிறது. அதுக்கு நம்ம அவிச்ச பொருட்கள் நல்லா ஆற விட்டுட்டு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதோட நம்ம அவிச்ச பொருளோட சீஸ் கொஞ்சம் என்ன சீஸ் என்றாலும் போட்டுக்கொள்ளுங்க, என்ன க்ரீம் என்றாலும் போட்டுக்கொள்ளுங்க. க்ரீம், சீஸ். நான் இந்த ஸ்லைஸ் சீட்ஸ் எடுத்தேன்னா நீங்கள் வேறு சீஸ், அந்த துருவின சீஸோ இல்லை நார்மல் சீஸோ எது இருந்தாலும் போட்டுக்கொள்ளலாம். சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் மில்க்கும் சேர்த்துட்டு நல்லா க்ரீமியாக அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. கணக்க பால் விட வேணாம், தண்ணியாக போயிடும். பார்த்து பால் விட்டு அரைச்சிக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். தண்ணி இல்லாமல் நல்ல திக்காகவும் இல்லாமல் ஒரு அளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிடுங்க. அப்போ தான் நமக்கு இந்த சாண்ட்விச் நல்ல ப்ராப்பராக வரும். இப்போ நான் அந்த தூளாக்கி வச்சுக்கிறேன், அதாவது பிச்சு வச்சுக்கிற சிக்கனை ஒரு பொரிக்கிற ஃபேன் சட்டியில் கொஞ்சம் ஆயிலில் சேர்த்துட்டு கொஞ்சம் சேர்த்தா போதும். நீங்கள் ஆயில் சேர்க்காட்டியும் பரவாயில்ல, சும்மா சட்டியில் போட்டு இப்படி எடுத்தாலே போதும். அதை கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும் வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இந்த அளவுக்கு நமக்கு கலர் மாறினா போதும். இப்போ எடுத்திங்கன்னா நம்ம சாப்பிடக்கும் நல்ல ருசியாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதையும் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. அதோட பெப்பர் 2 கலர் எடுத்துருக்கிறேன். குடமிளகாய் பச்சையும் ஆரஞ்சும் வெங்காயமும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அதோட மிளகு, ஃப்ரெஷ்ஷாக மிளகை இடித்து வச்சிருக்கிறேன். பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக நம்ம மிளகு தூள் சேர்க்குறதால சாண்ட்விச் சாப்பிடக்கும் நல்லாயிருக்கு. விரும்பினா இந்த மிளகு தூள் சேர்க்கலாம், இல்லாட்டி விடலாம். அதில் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ சிக்கனை, குடமிளகாய், வெங்காயம், நீங்கள் குடமிளகாய் ஒரு கலர் சேர்க்கலாம், 3 கலர் இந்த உங்களோட விருப்பம். அதோட நீங்கள் வெஜிடபிள்ஸும் சேர்க்கலாம், கோவா, கேரட் எல்லாம் சேர்க்கலாம். அந்த நேரம் இருந்த பொருட்களை செய்துனா அதை சேர்த்து கொஞ்சம் உப்பு கூட சேர்க்காதீங்க, கொஞ்சம் சேருங்க. அதை சேர்த்து கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் இப்போ அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சேர்த்து கொடுங்க. அந்த பேஸ்ட்டை கூட விட்டிங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல கூடுதலாக வேணும்னா கூடுதலாக போடுங்க. நான் ஒரு அளவாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தேன்னா இந்த ரெண்டிங் சாண்ட்விச் என்று சொல்லி போட்டாங்க. அதனால அது போய் கொண்டு இருக்குது. சரி, நானும் ஒரு நாள் செய்து பார்க்கணும்னு பார்க்கணும்னு பார்த்தா உண்மையிலே நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. இந்த உள்ளுக்கு வைக்கிற இந்த பேஸ்ட் தான் நல்லா இருந்தது. அது நமக்கு விரும்பின மாதிரி நீங்கள் செய்யலாம். இப்போது சேர்க்குற பொருட்களையும் நம்ம விரும்பின மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம கடையில் வாங்கவே தேவையில்லை, செம்ம வெளில விற்கிறாங்க இந்த கடையில் இந்த சாண்ட்விச்சை. இப்போ ரெடியாகி எடுத்தாச்சு. மிக்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டுது. இப்போ நாம் நல்ல சாஃப்டாக இருக்கிறது சப்பாத்தி மாவு இருக்கும். இது இந்த ரப் பண்ணுறது, சிக்கன் சாண்ட்விச்சில் ரப் பண்ணுறது இதுதான். அந்த ரப் தான் நான் எடுத்துனேன். நல்ல சாஃப்டானது வாங்கிக்கொள்ளுங்க, அப்போ தான் நம்ம சாப்பிடக்கூட நல்லா இருக்கும். அது 2 பக்கமும் சாதுவாக சூடு காட்டி எடுத்துட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை கொஞ்சம் வச்சுக்கொள்ளுவோம். மைனஸ் இது கிட்டத்தட்ட மைனஸ் மாதிரி தான், ஆனால் மைனஸ் டேஸ்ட் வரும், இது டேஸ்ட் வர
அதை கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக வச்சுட்டு அதுக்கு மேலே நாம் மிக்ஸ் பண்ணி வைக்கிறத வச்சுட்டு அது கூட கொஞ்சம் சீஸும் வச்சுனான். சீஸை கொஞ்சம் குறையாக வச்சுட்டேன் நான் அன்றைக்கு. ஆனால் கொஞ்சம் கூட வச்சிங்கன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். சீஸை கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கொள்ளுங்க. நான் கொஞ்சம் குறைய வச்சுட்டேன். வச்சுட்டு நம்ம அதை நல்லா அமர்த்தி விட்டோம்னா சொன்னால் கொழுக்கட்டை மாதிரி நல்லா ஒட்டி பிடிச்சிடும். சீஸ்லேயே அதை ஒட்டி பிடிச்சிடும். 2 பக்கமும் சாதுவாக கரை நேரம் வைக்க தேவையில்லை. கொஞ்சம் சாதுவாக சூடுனா போதும். மாற்றி போட்டு எடுத்தோம்னு சொன்னால் நமக்கு நல்ல ருசியான ரெண்டிங் சிக்கன் சாண்ட்விச் ரெடி ஆகிடும். சரியான ப்ரோட்டீன் வேறு. சின்ன ஆட்களுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கூட செய்து கொடுக்கலாம். நீங்களும் செய்து எடுத்துகிட்டு வெளியில் கொண்டா செய்துட்டு போகலாம். இந்த சாண்ட்விச்சை நீங்களும் உங்களோட வீட்டை செய்து பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சாண்ட்விட்சை நீங்கள் எந்த நேரத்துலையும் செய்து சாப்பிடலாம். பயப்படவே தேவையில்லை. அவ்வளோ சுவையாக இருக்கும். செய்து சாப்பிடாதாக்கள் செய்து பாருங்கள். நிறைய பேர் அநேகமாக செய்திருப்பீங்க. செய்யாதாக்களுக்காக நான் அந்த வீடியோ போடுறேன். சாப்பிடாதாக்களுக்காக புதுசாக செய்து சாப்பிட போகிறீங்கன்னா இதை கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சமைக்க தெரியாதாக்கள் கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக செஞ்சிடலாம், குயிக்காகவும் செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அவிக்க தேவை. அதுக்கு பிறகு நம்ம எல்லாத்தையும் குயிக்காக செஞ்சிடலாம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.